வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலில் கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக் தாங்க பார்க்க போகிறோம். இதை ப்ளம் கேக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு ஒயின் ரம் எதுவும் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் கட் பண்ணி வச்சிருக்க பேரிச்சம்பழம், 1/4 கப் கொட்டை இல்லாத கருப்பு திராட்சை சேர்த்திக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கிரான்பெரி, நீங்க கிரான்பெரிக்கு பதிலாக செரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் blackberry, 1/4 கப் டியூட்டி ஃப்ரூட்டி, 1-2 உடைச்சி வச்சிருக்க முந்திரி பாதாம் பருப்பு ஒரு 1/4 கப். நான் இன்னைக்கு 1 கப் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துருக்கேங்க. நீங்க கிரேப் ஜூஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கலாம். இதை ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிறிஸ்மஸ் கேக் செய்யலாம். அதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் உப்பில்லாத வெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் விஸ்கர் கூட யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முட்டை உடைச்சு சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு முட்டை சேர்த்திக்க வேண்டாம்னா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ 1 கப் மைதா மாவு சேர்த்திக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்பவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் பட்டை தூள், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு, 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க நட்ஸ்ல இருந்து ஜூஸை தனியாக எடுத்துக்கலாங்க. தேவைப்பட்டால் நம்ம லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். ரொம்ப பீட் பண்ண வேண்டாங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும். இன்னும் கொஞ்சம் ஜூஸ் தேவைப்படுதுங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா ஜூஸையும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கேக் டின்ல ஊற்றிக்கலாம். சுற்றி இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வரும். இந்த மாதிரி நல்லா தட்டி விடுங்க. அப்போதான் ஏர் பபிள்ஸ் இருக்காது. ஓவனை 220 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி ஒரு 30 நிமிஷம் கேக்கை வேக வச்சுக்கலாம். கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. கேக் கரெக்டான பதத்தில் வெந்துருச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் கேக் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பட்டர் பேப்பர் சுற்றி வச்சிருக்கிறதுனால கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். கேக் நல்லா மணமாக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கேக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.